அவர் நேரத்தை மொத்தமா வீணடிக்கிறாரு நருட்டோ. எப்படியும் நீ சொதப்பதான் போற. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. எங்களுக்கு உங்க உதவி தேவை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. முக்கியமா நருட்டோன்னு சொல்லாதீங்க. விஷயம் நருட்டோவை பத்தி தான். அவன் ஸ்டோன் ஃபேஸஸ் மேலேயே ஏறிட்டான். அவன் அது மேல எல்லாம் பெயிண்ட் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். நருட்டோ நில்லு. இவ்வளவு ஈஸியா ஏமாந்துட்டாங்க. அப்படியா நருட்டோ? நான் சொல்றேன், எல்லாரும் இப்போ டெஸ்ட் ரூமுக்கு கிளம்பலாம். ஃபைனல் டெஸ்ட் எதை பத்தினா க்ளோன் ஜுட்சு. அதுலதான் நான் பயங்கரமா சொதப்பு வேறே. பிரமாதம். நான் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண போறதே இல்ல. முடியும் நருட்டோ, நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ. அத முதல்ல நம்பு. ஜுட்சு யோசிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரிஞ்சது. என் முகத்தைய ஆர்ட் ப்ராஜெக்டா மாத்திட்டேன். பார்க்க நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் வேலைக்காகாது. இதுக்கு என்ன குறை? இந்த போட்டோவைகளால ஏத்துக்க முடியாது. அப்படியா? நான் இன்னொரு போட்டோ எடுக்க மாட்டேன். உனக்கு அதே மாதிரி தான் போட்டோ எடுத்தாகணுமா? சொன்னது மட்டும் செய்யுங்க, எனக்கு அதே தான் வேணும். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. எங்க சரி பாப்போம். நான் உங்களுக்கு சவால் விடுறேன். எப்படியாவது உங்களை தோக்கடிச்சு நான் 5வது ஹோக்காகே ஆக போறேன். ஏதோ ஒண்ணு தடுக்க விட்டுருச்சு. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு வரீங்க? பார்க்க தர்மடி வாங்கிட்டு வர மாதிரி தெரியுது. இந்த நாருட்டோவை என்ன நினைச்சீங்க? இதுவும் ஒரு வித்ததான். நான் கீழே விழுந்ததுக்கு நீ தானே காரணம். உனக்கு தான் சரியா இன்னும் நடக்க கூட தெரியல. பண்ற ஒழுங்கு மரியாதையா கோனா அமர்வோ விட்டுரு. அவர் வேற யாரும் இல்ல, 3வது ஹோக்காகேவோட அன்பான பேரு. 3வது ஹோக்காகே என் தாத்தான்னு தெரிஞ்சது இப்போ உனக்கு நடுங்குது இல்ல? நீ யாருடைய பேரனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வாங்கிக்க. உங்களுக்கு அடுத்த வேலையை கொடுக்குறேன். நாளையில இருந்து டாசனாவை நீங்க 2 பேரும் தான் பாதுகாக்க போறீங்க. பிரமாதம். நீ உண்மையாவே கிறுக்கத்தான்.